தூத்துக்குடி செல்வம் சுமன் கவி கடுமையான பல விமர்சனங்களை முன்வைக்கத்தானே செய்கிறாரு. அதில் அவர் சொல்றது இந்துக்களுக்கு எதிராக இஸ்லாமியர்களையும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்துக்களையும் ஒரு புள்ளியில் நிறுத்தி அரசியல் செய்கிறதுன்றது ஒன்று. இன்னொரு புள்ளி அவர் சொல்றது முதலாளிகளினுடைய சொத்துக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு முயற்சியாகத்தான் இதை நீங்க கையில் எடுத்திருக்கீங்க, இதுக்குள்ள ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா இருக்குன்றாங்க. ஒரு விரிவான விசாரணையை கூட நடத்துறதுக்கு மனம் இல்லை அப்படின்றது எதை காட்டுது? ஏன் இவ்வளவு அவசரம், ஏன் இவ்வளவு பதட்டம்? இது நியாயமான கேள்வி எழுப்பக்கூடிய எம்பிக்களையே நீங்க சஸ்பெண்ட் பண்றீங்க. நியூஸ் 7 தொலைக்காட்சி கொஞ்சம் எக்க அடிக்க சொல்லியிருக்கேன். நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, நெறியாளர் சகோதரர் ரீகன் அவர்களுக்கு, அதை போலவே என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய நன்றி. முதல்ல வணக்கம், நன்றி. அதாவது என்னுடைய நண்பர் சுமன் கவி ஒரு பத்திரிகையாளர் நடுநிலையோடு பேச வேண்டும் என்கிற அந்த மரபுகளை, தார்மீகத்தை எல்லாம் மீறி பாரதிய ஜனதா கட்சி மீது வன்மத்தை கொட்ட வேண்டும் என்கிற சுமன் கவி இருங்க பேசலாம். இல்ல சுமன் கவி ஒரு நிமிஷம் இருங்க. சஃபி ஊடகத்தை நாசமாக்கியதே நீங்க தான் சார். சுமன் கவி வேண்டாம் பேசணுமா? என்ன சார் இது? நீங்க என்ன வேலை பேசுவீங்க? அப்போ சுலைமான் ப்ளீஸ் வை. நீங்க ஒழுங்கா பேசுங்க சார். எங்களுக்கு ஒரு ஒபினியன் இருக்க கூடாதா? அவங்க ஒபினியன் நம்ம பேசவே கூடாது சார். அதே நம்மள தான் பேசணும். ஒத்த ஊடகத்துல சுலைமான் நீங்க அபாண்டமான பேசுறீங்க. நியாயத்தை பேசுங்க. தூத்துக்குடி சார் ஒரே நிமிஷம். உங்ககிட்ட நியாயமான பாயிண்ட் இருந்தா பேசுங்க. அதை விட்டுட்டு சுயநலமா பேசுறாரு. வக்ஃப் வாரிய பிரச்சனையில உங்களுடைய அரசியல பேசுங்க. ஒரே நிமிஷம் இருங்க. ஒரே நிமிஷம் பேசுங்க சார். தூத்துக்குடி செல்வம் ஒரே நிமிஷம். என்ன பேசுறதால பேசுறேன். ஏங்க சுமன் கவி ஒரு நிமிஷம் இருங்க. மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு செய்தி இருக்கு. தொழில்நுட்ப கோளாறு காரணமாகத்தான் சுமன் கவியும் சஃபியம் சுலைமானுடைய உருவத்தை காட்ட முடியல, அவங்களுடைய எதிர்ப்பு பதிவு செய்ய முடியல. ஒவ்வொருத்தவங்களா பேசினா அவங்களுடைய கருத்துக்களை நியாயமா பதிவு செய்து ஒரு விரிவான ஒரு ஆரோக்கியமான விவாதத்தை முன்னெடுக்கலாம். பேசுங்க தூத்துக்குடி சார். அதாவது இந்த 1925ல இந்த வக்ஃபு சட்டம் நிறைவேற்றப்பட்டது. வக்ஃபு சட்டம் 1955ல சரி, 2000லயும் இதுல அமெண்ட்மெண்ட் திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்ப என்ன கேட்டீங்கன்னா, இந்த ஜேபிசி வக்ஃபு சட்டத்துல திருத்தம் பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வருவதுன்னு சொன்னா பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வரல. டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் அண்ணா காங்கிரஸ் கட்சியினுடைய பிரதமராக இருந்த காலத்தில் சச்சார் கமிட்டி, ராஜேந்திர சச்சார் என்கிற ஓய்வு பெற்ற நீதிபதியினுடைய தலைமையில் அமைந்த சச்சார் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் தான். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. நீங்க அது எல்லாமே நீங்க சொல்றது மட்டும்தான் கட்டமைக்கணும்னு நினைக்காதீங்க. ராஜேந்திர சச்சார் என்கிற ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி, மன்மோகன் சிங், காங்கிரஸ் கட்சியினுடைய மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல அந்த கமிட்டி அமைக்கப்பட்டது. 100 பரிந்துரைகள் செய்யப்பட்டு அந்த 100 நிறைவேறுவதற்கு முன்னாலேயே அந்த அரசு முடிஞ்சிட்டு பாரதிய ஜனதா கட்சி அரசு வந்த பிறகு இப்பொழுது நாங்கள் 40 திருத்தங்களை செய்வதற்கு பார்லிமெண்ட்ல பில்ல நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். இப்ப அவங்க ஜேபிசி கேட்டாங்க, ஜேபிசி கொடுத்தாங்க. ஒரே ஒரு கேள்விதான். ஜாயிண்ட் பார்லிமெண்ட் தூத்துக்குடி செல்வம், இந்த வரலாறு நமக்கு தெரியும். ஏன் இவ்வளவு அவசரம்? ஆமா, திமுகவுடைய எம்பி ஆராசா சொல்லக்கூடியது ஒரு விவாதம் நடத்துங்க அப்படின்றாரு. விவாதம் நடத்தணும்ன்றதுதான் எல்லாருடைய கருத்தும். ஏன் அந்த விவாதத்துக்கு கூட அனுமதிக்க மாட்டேன்றீங்க? சஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு என்ன நடக்குது? நீங்கள் சார் இப்போ இவங்களுக்கு விவாதம் நடத்துவதற்கு எந்த வகையிலும் இவர்களிடத்துல ஆதாரங்களும் இல்லை, இவங்கிட்ட எதுவுமே இல்லைங்கிறதுனால எப்ப பார்த்தாலும் தகராறு பண்றது. ஏங்க ஒரே நிமிஷம் தூத்துக்குடி செல்வம், திமுகவுடைய எம்பிக்களோ ஓவைசியோ யாரும் இது ஆதாரம் இல்லைன்றத பத்தி பேசல. இது தேவையா தேவையில்லையா அப்படின்ற ஒரு விவாதத்தை நடத்துங்கிறது தானே கேட்கிறாங்க. அதுல என்ன பிரச்சனை வருது உங்களுக்கு? உறுதியா நான் ஒரே ஒரு விஷயம் கேளுங்க சார். இப்போ முத்தலாக் சட்டம் கொண்டு வரும்போது இவங்க ரொம்ப கடுமையா பெரிய என்னமோ இஸ்லாமிய மார்க்கத்துக்கு மேல தாக்குதல் நடத்துற மாதிரிலாம் பேசுறாங்க. இவர்கள் சொல்கிற மாதிரி இஸ்லாமியர்கள் இந்துக்கள் என்கிற பிரிவினைவாதம் இவங்க பேசுறாங்க. இங்க நாட்டுல பிரிவினைவாதம்லாம் கிடையாது. நீங்க பிரிவினைவாதம் இல்லைன்னு சொல்றீங்கல்ல தூத்துக்குடி செல்வம், குறுக்கெடுக்க மாட்டீங்க. பிரிவினைவாதம் இல்லைன்னு சொல்றீங்கல்ல, உங்களால வக்ஃப் வாரியத்திற்கு ஒரு மசோதா கொண்டு வர மாதிரி கிறிஸ்தவர்களை ஒருங்கிணைக்கிறதுக்கான ஒரு மசோதாவை கொண்டு வர துணிச்சல் இருக்குதா? இரண்டாவது, இந்துக்களினுடைய கோயில்களை ஒருங்கிணைக்கிறதுக்கான முடிவை மத்திய அரசு எடுக்குமா? பார்சிகள் சீக்கியர்களுடைய கோவில்களை முறைப்படுத்துறதுக்கான தைரியம் இருக்குதா? அதெல்லாம் செய்யாம ஏன் இஸ்லாமியர்களை மட்டும் குறி வைக்கிறீங்க?
நீங்க ஒரே ஒரு விஷயத்தை அனுமதிங்க சார், லீகன் சார். அதாவது முத்தலாக் சட்டம் அமல்படுத்தப்பட்ட பிறகு முத்தலாக்லாம் வேணாம். இல்ல தூத்துக்குடி செல்வம், ஒரே கேள்வி நான் ஓப்பனா கேட்கிறேன். கிறிஸ்தவர்களுக்கும் தேவாலயங்கள் இருக்குல்ல, கிறிஸ்தவ தேவாலயங்களை ஒருமுகப்படுத்துறதுக்கு ஒருங்கிணைக்கிறதுக்கு உங்களால ஒரு சட்டத்தை கொண்டு வந்த முடிச்சதா? பார்சிகளும் வச்சிருக்காங்க, சீக்கியர்கள் வச்சிருக்காங்க, இந்துக்களுடைய கோவில்கள் இருக்குது. அதெல்லாம் ஒருமுகப்படுத்துறதுக்கு ஒருங்கிணைக்கிறதுக்கான திட்டம் இருக்குதா? ஒரு மசோதா இருக்குதா? ஏன் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் ஒரு மசோதா கொண்டு வந்தீங்க? எல்லா மாற்றங்களுக்கும் காலம் தன்னை தயார்படுத்திக் கொள்ளும். எல்லா மாற்றங்களும் தேவைப்படுகிற நேரத்தில் தேவைப்படுகிற சமயத்துல செஞ்சுதான் ஆகணும். பெரும்பான்மை வாக்குகளுடைய அடிப்படையில் இந்து கோயிலை ஒருமைப்படுத்திருக்கலாமே, கிறிஸ்தவர்களுடைய தேவாலயங்களை நீங்க ஒருமைப்படுத்திருக்கலாமே, ஏன் அதை செய்யல? கொஞ்சம் அனுமதிங்க லீகன் சார், கொஞ்சம் அனுமதிங்க. அதாவது இந்து கோவில்கள் எல்லாம் இந்துக்கள் சொத்துக்களை எல்லாம் உள்ளடக்கிய பகுதியில மெட்ரோ வருதா இல்லையா? சென்னையில இருக்கிற மெட்ரோ வருதா இல்லையா? இந்து கோவில்கள் எல்லாம் அப்புறப்படுத்திட்டு மெட்ரோ வருது சார். நான் ஒரே ஒரு விஷயம், திட்டத்துக்காக அகற்றுது வேற. ஒரே நிமிஷம் இருங்களேன். ஒரு திட்டம் செயல்படுத்தப்படுது அப்படின்னா அவங்க செய்யறது வேறங்க. ஆனா வக்ஃபு வாரியம்ன்ற பேர்ல இஸ்லாமியருடைய சொத்துக்களை நீங்க உள்ள கொண்டு வரீங்க, இஸ்லாமியர்களுக்கு எவ்வளவு காணிக்கை வருதுன்றதை நீங்க பாக்குறீங்கன்னா இதே காணிக்கையும் இவ்வளவு சொத்துக்களும் தேவாலயங்களுக்கு இருக்குதே. கிறிஸ்தவ தேவாலயங்கள் அவ்வளவு கோடிக்கணக்கில் சொத்து வச்சிருக்காங்க இல்லையா? அதை கேள்வி கேட்கறீங்களா நீங்க? இந்துக்களுடைய கோவில்கள் இருக்குது, அதை கேள்வி கேட்கறீங்களா சார்? சொல்ல அனுமதிக்க மாட்டேங்கல சார். அதாவது இஸ்லாமிய சொத்துக்களை இஸ்லாமிய சொத்துக்களை பாதுகாப்பதற்கான முயற்சி தான் அந்த வக்ஃபு திருத்த சட்டம். ஏன்னு கேட்டீங்கன்னா இஸ்லாமிய மார்க்கத்தில் இல்ல, அதுலதான் சுமன் கவி என்ன சொல்றாரு நான் கேட்கிறேனே. அதுக்குதான் சுமன் கவி என்ன சொல்றாரு, அவருடைய கருத்தினுடைய ஒரே நிமிஷம் இருங்க, அதனுடைய கருத்தினுடைய அடிநாதம் கிறிஸ்தவ தேவாலயங்களை நீங்க இது மாதிரி ஒரு சட்டத்தை உள்ள கொண்டு வந்தீங்கன்னா ட்ரம்புக்கு பதில் சொல்ல முடியாது. ஒருவேளை இந்து பார்சியோடைய கோயில்களை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா முதலாளிகளுக்கு பதில் சொல்ல முடியாது. சீக்கியர்களுடைய கோவிலை கொண்டு வந்தீங்கன்னா முதலாளிகளுக்கு பதில் சொல்ல முடியாதுன்றார் சார். இந்தியா இன்றைக்கு மிகப்பெரிய வல்லரசுகளின் வரிசையில வளர்ந்துகிட்டு இருக்க நாடு. இந்தியா யாரை பார்த்து பயந்து யாருக்கு அடிமையாக இல்ல. அதுலயும் மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகு உலகத்தினுடைய மிகப்பெரிய தலைவர்களில், செல்வாக்கு பெற்ற தலைவர்களில், உலக தலைவர்களின் மதிப்பை பெற்ற தலைவர்கள் ஒருவராக மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி இருக்கிறார். அதனால நீங்க ட்ரம்புக்கு ரொம்ப சிம்பிள் கேள்வி அவசியம் இல்ல. தூத்துக்குடி செல்வம், ரொம்ப எளிமையான கேள்வி. இந்த வக்ஃபு வாரியத்தினுடைய மசோதாவை ஏன் திருத்துறீங்க, ஏன் கொண்டுட்டு வரீங்க? 2 பாயிண்ட் சொல்லுங்களேன். அருமையான கேள்வி. ஒண்ணு, இந்த இஸ்லாமியர்களுடைய வக்ஃபு சொத்துக்கள் அனைத்தும் தனிநபர்கள் கையில, யாரு அந்த மதத்தை பின்பற்றக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய தனிநபர்கள் கையில அந்த சொத்துக்கள் இருக்கிறது. அயோத்தி யார் கையில இருக்குது? தூத்துக்குடி செல்வம், அயோத்தியில் இருக்கக்கூடிய கோயில் இல்ல, அது என்ன பிரச்சனைனா இஸ்லாமியருடைய கோயில்கள் மட்டும்தானே, மசூதி மட்டும்தானே தனிநபர் கையில இருக்குது. அப்ப அயோத்தி யார் கையில இருக்குது? அத்தனை தேவாலயங்கள் யார் கையில இருக்குது? கேளுங்க சார், தனிநபர் கையில கிடையாது. கிறிஸ்தவ தேவாலயங்கள் தனிநபர் கையில இல்லையா? ஒரு திருச்சபையினுடைய கையில இல்லையா? அயோத்தி கோவில் யார் கையில இருக்குது சார்? இஸ்லாமிய சொத்துக்கள், இஸ்லாமிய மக்களுடைய சொத்துக்கள், தனிநபர்கள் இஸ்லாமியருடைய தனிநபருடைய ஆதிக்கத்தில் இருக்கிற சொத்துக்களை எல்லாம் கையகப்படுத்தி இஸ்லாமிய சமூக மக்கள், அடித்தட்டு மக்களுக்கு பயன்படுவதற்காகத்தான் அந்த. சரி, ஓகே, நான் என் கேள்வி நான் இப்படி கேட்கிறேன். ஒரே நிமிஷம் இருங்களேன். ஒரு நிமிஷம் தூத்துக்குடி, இந்த கேள்வி நான் கேட்கிறேன். இஸ்லாமியருடைய சொத்துக்களை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு யார் கையில வரும்? இப்போ இஸ்லாமியர்களுக்கு வரும். அதுல ஒரு அரசு அலுவலர் இருப்பாரு. நீங்க இஸ்லாமியர் தான், அதிகாரிகள் சொல்றீங்கல்ல தூத்துக்குடி செல்வம், கலெக்டர் கையில கொடுக்குறீங்கல்ல. இங்க ஒரே நிமிஷம் இருங்க சுமன், இந்த இடத்துல தமிழ்நாட்டுல இந்து சமய அறநிலைத்துறைன்னு ஒண்ணு இருக்குது. அது தவறாக பயன்படுத்துது அல்லது இந்துக்கள் அல்லாதவங்க எப்படி இந்து கோயிலை நிர்வகிக்க முடியும்ன்ற கேள்வியை பாஜக முன் வச்சுட்டு இருக்கு இல்லையா? ஒரு பக்கம் இந்த கருத்தை நீங்க முன் வச்சுட்டு இன்னொரு பக்கம் இஸ்லாமியருடைய சொத்துக்களை அரசு நிர்வகிக்கும் அல்லது அந்த ஐடியாலஜிக்கல் மேல, அந்த மித்து மேல நம்பிக்கை இல்லாத ஒருத்தவங்கள்ட்ட எப்படி கொடுப்பீங்க? அந்த அதிகாரிகள் யாரா இருக்க போறாங்க? இந்து சமய அறநிலையத்துறையே தப்புன்னு நாங்க சொல்றோம். ஏன்னு கேட்டீங்கன்னா அதேதான் நானும் கேட்கிறேன். இந்த பக்கம் தப்புன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் யாரை வச்சு நிர்வகிப்பீங்க? நாங்க கேளுங்க சார், இந்து சமய அறநிலையத்துறையின் பேர்ல அரசாங்கம் மிகப்பெரிய தவறுகளை நடத்துகிறது, மிகப்பெரிய அளவில் கொள்ளை நடக்கிறது. அதையெல்லாம் தடுக்கிறதுக்காகத்தான் நாங்க முறைப்படுத்துறோம் சார்.
தூத்துக்குடி ஒண்ணு செல்வம், நீங்க இஸ்லாமிய பேசுறதுல ஒரே நிமிஷம் இருங்களேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்களை தாண்டி நார்த் இந்தியாவில் எத்தனை கோவில்களை அரசு நிர்வகிக்குது? ஏன் நிர்வகிக்க மாட்டேன்றாங்க? அவ்வளவு கோடிக்கணக்கான சொத்துகள் கோவில்கள்ட்டையும் தேவாலயங்கள்லயும் இருக்கு இல்லையா? அதை முறைப்படுத்துறதுக்கு மத்திய அரசு என்ன திட்டம் இருக்கு? சார், தக்கார்கள் கோவில் தக்கார்களை நியமிக்கிற அதிகாரம் இந்து சமய அறநிலையத்துறைக்கே கிடையாது, சட்டம் கிடையாது. அதே மாதிரி வக்பு வாரிய சொத்துக்களை எல்லாம் அரசாங்கம் நிர்வகிக்கல. அதை நல்லா கவனிங்க. இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த பெரியவர்கள், இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய அந்த சமூகத்தினுடைய மூத்தவர்கள் நிர்வகிக்க போறாங்க. அதே நேரத்துல இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த சில குறிப்பிட்ட சிலரால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிற சொத்துக்களை முறைப்படுத்தி அந்த சமூகத்தில் இருக்கிற இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கிற அடித்தட்டு மக்களுக்கு பயன்படுவதற்காக நான் கேட்க வரதுக்கான மையப்புள்ளிக்கே வரமாட்டேன்றீங்களே தூத்துக்குடி செல்வம். வெறும் இஸ்லாம் இல்ல, நான் கேட்கறது என்ன ஒன்னே ஒண்ணுதான், ரொம்ப எளிமையான கேள்வி. இஸ்லாமியர்கள் மட்டும்தான் ஆக்கிரமிச்சிருக்காங்களா? கிறிஸ்தவர்கள் ஆக்கிரமிக்கலையா? இந்துக்கள் ஆக்கிரமிக்கலையா? கோவில பேர் உட்பட என்னால சொல்ல முடியும் தூத்துக்குடி செல்வம். யார் யாரெல்லாம் பெரிய மடாதிபதிகளாக இருக்கிறாங்க, யார் யாரெல்லாம் பெரிய சாமிகளாக இருக்கிறாங்கன்னு சொல்றவங்களோட பின்னாடி அவ்வளவு கோடிக்கணக்கான சொத்துகள் இருக்கு. இதை நம்மளால முறைப்படுத்த முடியுமா? கிடையாது சார், நல்ல கவனிங்க. மடாதிபதிகள் பேர்ல கிடையாது. திருவாரூரை ஆதீனம் சொன்னா திருவாரூரை மடத்திற்கு சொந்தமானது. அதை ஆதீன நிர்வகிக்கிறாரு. இவ்வளவுதான். நீங்க அதுல ஒன்றுக்கொன்று பிறண்டு சொல்லக்கூடாது. தயவு செய்து ஒண்ணே ஒண்ணு. ஒரே நிமிஷம் இருங்க. சுமன் கவி உங்களுக்கு தான் குறுக்கிடுறார் தூத்துக்குடி செல்வம். சுமன் கவி உங்களுக்கு தான் குறுக்கிடுறார் சார். நான் சொல்லி முடிச்சறேன். இஸ்லாமியர்களுக்கு 74 பிரிவு இருக்கு, சன்னி பிரிவு இருக்கு, ஷியா பிரிவு இருக்கு. அவங்க அனைவருடைய சொத்துக்களையும் குறிப்பிட்ட சிலர் ஆக்கிரமித்து வைத்திருப்பதை முறைப்படுத்துவதற்கு தான் சட்டம். ஒரே நிமிஷம் இருங்க தூத்துக்குடி செல்வம். இல்ல, ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஏதோ சிலர் ஆக்கிரமித்திருக்கிறார்கள், இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க. வக்ஃபு வாரிய சொத்துக்களை இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள், பெரு முதலாளிகள், குறிப்பா அவர்கள் தான் வடநாட்டில் பெரும்பகுதி ஆக்கிரமித்திருக்கிறார்கள். இப்போ கையகப்படுத்த வேண்டியது இஸ்லாமியர்கள்ட்ட இருந்து இஸ்லாமிய வக்ஃபு வாரியத்துக்கு இல்ல, இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள்ட்ட இருந்து பண்ணணும். ஒண்ணு. இன்னொன்னு, அப்படி ஆக்கிரமிப்பு வைத்திருக்கிறவர்கள்ட்ட அம்பானி நிலத்தை நான் சொன்னேன், அவர் வீடே வக்ஃபு வாரிய இடத்தில் தான் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது பாஜக ஆதரவாளர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். பாஜக அவர்களை பாதுகாக்க வேண்டும்ங்கிறதுக்காகத்தான் இந்த திட்டத்தை கொண்டு வருகிறது. இன்னொன்று, இந்த வக்ஃபு கமிட்டியில் எடுக்கக்கூடிய ஒரு முடிவை பரிசீலிக்கணும்னா நீங்கள் கோர்ட்டுக்கு போகலாம். ஆனால் அதை நிறுத்திட்டு ஒரு அதிகாரிகிட்ட போகிற நடைமுறை, அதாவது ஒரு கலெக்டர்கிட்ட போகிறதுக்கான சட்ட திருத்தத்தை இவர்கள் கொண்டு வராங்க. அப்படின்னா என்ன நடக்கும்னா, ஆட்டோமேட்டிக்கா பஞ்சாயத்து பண்ணி அம்பானி கைக்கு கொடுத்துருவாங்க. அதைத்தான் இவர்கள் சட்ட ரீதியாக நடத்துறதுக்கு முடிவெடுத்திருக்காங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் நம்ப மாட்டீங்களா? எது? ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் நம்ப மாட்டீங்களா? ஏங்க, நீதிமன்றத்தை நீங்க நம்ப மாட்டீங்களா? நீதிமன்றத்தை நீங்க நம்ப மாட்டீங்களா? ஏங்க, குழு எடுக்கிற முடிவை நீதிமன்றத்துக்கு கொண்டு போவீங்களா, அதிகாரி கையில கொடுப்பீங்களா? அதிகாரம் எப்படிங்க? ஏங்க, அவர் நடைமுறைப்படுத்துகிறவர் மட்டும்தான், நீதி சொல்கிறவர் கிடையாது. சொல்லுங்க சார், சொல்லுங்க. ஏங்க, எல்லா விவகாரத்திலையும் நீதிமன்றத்தை மதிங்க, உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மதிங்கன்னு பேசுகிற நீங்கள், ஒரு பிரச்சனைன்னு வந்தா நீதிமன்றத்துக்கு போகணுமா, நான் வந்து கலெக்டர்கிட்ட போய் நின்று பஞ்சாயத்துக்கு நிக்கணுமா? கலெக்டர் யாருக்கு சாதகமாக இருப்பார்? ஆளுங்கட்சிக்கு. இன்னொன்னுங்க, யோகி ஆதித்யநாத் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. என்னன்னா, வக்ஃபு வாரியத்தின் பெரும்பகுதி சொத்துக்கள் அரசு நிலம்னு சொல்றாரு. இல்ல, அதுதான் உண்மை. திசையில நான் திருப்பல, நீங்க தான் திருப்பிட்டு இருக்கீங்க. நீங்க பேசி ஆரம்பிச்சது திசை திருப்பிட்டு இருக்கீங்க. எது சார்? ஒன்று, தமிழ்நாட்டில் இருக்கிற கலெக்டர்லாம் இருக்காங்களா? தமிழ்நாட்டில் வந்து கலெக்டருடைய ஆட்சி, கலெக்டர் வந்து திமுகவுடைய அதிகாரத்துக்கு அப்படி சொல்லாதீங்க. யோகி ஆதித்யநாத் ஜேசிபியை வச்சுக்கிட்டு புல்டோசர் பாபான்னு பேர் வாங்கினாரு, அது எந்த அதிகாரத்தின் பேர் வாங்கினார்? அதை சொல்லுங்க. யோகி ஆதித்யநாத் தான் சொல்லியிருக்கிறாரு. இப்ப மகாராஷ்டிரால அத பேசுங்க. இங்க இருக்கக்கூடிய அரசு ஒரு ஜனநாயகபூர்வமான அரசு. ஆனால் பாஜக ஆளுகிற மாநிலங்களில் அப்படி இல்லைங்கிறதுனால நம்ம பேசிட்டு இருக்கிறோம். பேசலாம். ஒரு சின்ன இடைவேளை எடுத்துக்கலாம். தூத்துக்குடி செல்வம், நான் வரேன், மீண்டும் உங்கள்கிட்ட வரேன் நான்.